திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். இறைவனை அடைவதற்கு பல வகையான வழிகளையும் மார்க்கத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள், பெரியவர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தர்கள், ஞானி, முனிவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் காமனாக சொல்லணும்னா ஒரு 4 மார்க்கம் இருக்குது. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மார்க்கங்கள் இருக்குது. ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தியானம், தவம், பிராணாயாமம், அட்டமா சித்தி, அதெல்லாம் தியானம், தாரணை, சதா சிந்தனைகள், சமர்ப்பணம், அர்ப்பணம், உடல், மனம், புத்தி சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ராஜயோக மார்க்கம். கர்ம மார்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான தர்மம் பண்ணி வந்து இறைவன் அடையலாம், இல்லை இறைவன் தன்மை அடையலாம், இப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். உதவி பண்ணி, முடியாதவங்களுக்கு உதவி பண்ணி, சேவைகள் செஞ்சு கர்ம மார்க்கம்லாம் பண்ணலாம். அப்புறம் ஞான மார்க்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் யார் அப்படிங்கிற சிந்தனையை வச்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேள்விகள், நான் யார் அப்படின்றத கேள்வி வச்சுக்கிட்டு நான் ஆன்மா அப்படிங்கிறத பதிவு பண்ணி அந்த மார்க்கத்தை அடைகிறது, ஒரு நம்மளுடைய உண்மையான தன்மை அடைகிறதுங்கிறது வந்து அது ஒரு மார்க்கம். பக்தி மார்க்கம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆராதனைகள், அர்ச்சனைகள், அபிஷேகம், இதெல்லாம் பண்ணி பண்ணுறலாம். சரி, இப்போ இந்த 4 மார்க்கத்தையும் பண்ணாலும் அடைய முடியாது. சரிங்களா? ரொம்ப முக்கியம் இறைவன் அடையிறதுக்கு அப்படின்னா, ஏன் இந்த 4 மார்க்கம் பண்ண, அதாவது நீங்கள் என்ன தான் தவம் பண்ணாலும், என்ன தான் தபஸ் பண்ணாலும், தவம் பண்ணி தபஸ் பண்ணி தியானம் பண்ணாலும் ஏன் இறைவன் அடையலை? ஏன் இன்றைய காலத்தில் இறைவன் அடைவதற்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது? சரி, இறைவன் அடையலைங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இறைவன் அடைஞ்சவங்களுக்கு, இறைத்தன்மை அடைஞ்சவங்களுக்கு அந்த ஆனந்தமயமான வாழ்க்கை வந்து அமையும். அவங்க வந்து எதை பார்த்தாலும் இறைவனாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து ஒரு கஷ்டமாக தெரியாது. மேபி இருக்கலாம், அவங்க அந்த கடைசி ஜென்மமாக இருக்கணும், அடுத்த ஜென்மம் எனக்கு இருக்கக்கூடாது, மனித ஜென்மம் வேணான்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த பர்டிகுலர் ஜென்மத்தில் அது எதை பார்த்தாலும் அவங்களுக்கு இறைவனாக தெரியும். யாரை பார்த்தாலும் ராமராக தெரியும், யாரை பார்த்தாலும் கிருஷ்ணராக தெரியும், யாரை பார்த்தாலும் சிவனாக தெரியும், யாரை பார்த்தாலும் முருகனாக தெரியும். இது வந்து இறைத்தன்மை அடைஞ்சவங்களுக்கு. சரிங்களா? இறைத்தன்மை அடையாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கையாக இருக்கும். இதுதான் மாய வாழ்க்கை. நீங்கள் மாய உலகத்தில் ஆனந்தத்தை அடைய முடியாது, திருப்தியை அடைய முடியாது, முழு பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. அது கேரண்டி. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு அறகுற வாழ்க்கை தான் மாய வாழ்க்கை. ஆனால் இறைவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சத்தியுகத்தை இங்கே கொண்டு வந்துடுவார். திரேத்தாயுகம், கலியுகம், இது எல்லாத்தையும் விட சத்தியுகத்தை இங்கே கொண்டு வந்துடுவார். சத்தியுகத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாய உலகத்தை விட்டு விடுபட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ இறைவன் அடையலை அப்படிங்கிறத இதில் கன்ஃபார்ம் ஆகிடும். இறைவன் அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? துக்கத்தை அனுபவிக்க மாட்டாங்க, ஆனந்தத்தை தான் அடையும். அதே வேலை, அதே தொழில், எதை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆனந்தமயம் இருக்கும். அவங்க ஒரு பூர்ணத்துவத்தில் இருப்பாங்க. தேடல் குறைஞ்சிருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், அல்லல் இருக்காது. அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே அப்படின்ற பாட்டு, மாணிக்கவாசகர் பாட்டுங்கிற மாதிரி அதில் வந்து இருக்காது. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இந்த 4 மார்க்கமும் இருக்குது. பக்தி மார்க்கமும் இருக்குது, ஞான மார்க்கமும் இருக்குது, ராஜயோக மார்க்கமும் இருக்குது, கர்ம மார்க்கமும் இருக்குது. 4 மார்க்கத்துலேயும் தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இறைவன் அடையணுங்கிறதுக்கான வழிகளையும் மோட்சத்தை தான் அவங்க தேடுறாங்களே தவிர இறைவன் மேலே இறைவனோட அன்பு புரிதல் இல்லை. கண்ணீர் வடிக்கவில்லை. கண்ணீர் வடிக்கணும். ஒரு தாய் தன் குழந்தைய பார்க்காத பொழுது அந்த குழந்தைய எப்படி நேசிக்குதோ, அந்த குழந்தைய எப்படி தவிக்குதோ, குழந்தைய பார்க்காம எப்படி தவிக்குதோ, ஒரு பசுமாட்டை தன்னோட கண்ணுக்குட்டி எப்படி துடிக்குதோ, பசுமாட்டை பார்த்துட்டு அதை சேர்றதுக்கு எப்படி துடிக்குதோ, ஒரு காதலன் தன் காதலியை பார்க்குறதுக்கு எப்படி துடிக்கிறானோ, அந்த பாசத்தை அனுபவித்து அதுக்கான கண்ணீரை வடித்தா மட்டும்தான் இறைத்தன்மையை அடைய முடியும். எந்த மார்க்கமாக இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி பண்ணுறோம், அதோடைய என்ன பாவனையில் பண்ணுறோம், இறைவன் மேலே எப்படி மரியாதை இருக்குது, மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்ணீர் வடித்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்தா மட்டும்தான் எந்த மார்க்கமாக இருந்தாலும் இறைவன் அடைய முடியும். இறைவன் அடைஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? ஆனந்தமயமாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க. தூக்கத்துலேயும் சரி, எந்திரிச்சாலும் சரி, நடந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க இறைவன் மட்டும்தான் தெரியும். இறைவன் வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் இறைவன் அடையாதவங்க
இறைத்தன்மை அடையாதவங்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் அதில் குறை, எதை பார்த்தாலும் அதில் குற்றம், எதை பார்த்தாலும் அதை பற்றி கவலை, எதை பார்த்தாலும் அதை பற்றி நிதானம் இல்லாத தன்மை, எதை பார்த்தாலும் பதட்டம், எதை பார்த்தாலும் துக்கம், அடுத்தது நெக்ஸ்ட்டும்பாங்களே தவிர எந்த நெக்ஸ்ட்டும் அவங்களுக்கு வராது. நாளைக்கும்பாங்களே என்றைக்கும் அவங்களுக்கு விடியாது. எப்போ பார்த்தாலும் அடுத்தது இது அது அதுன்ட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர எதுலேயுமே ஒரு சமாதானம் கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கண்ணீர் வடித்து இறைவனை கேளுங்க. இறைவனுக்காக கண்ணீர் வடிங்க. இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே நீங்கள் என்ன ஓடினாலும் இங்கே எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. எந்த தொழிலையும் சரி, எந்த வேலையிலும் சரி, உங்களுக்கு தொழில்னால நிம்மதி கிடைக்காது. ஏன்னா அதோட சோர்ஸ் எங்கேன்னு பாருங்கள். சரிங்களா? நிலானால் ஒரு நைட் மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும், பகலில் கொடுக்க முடியாது. ஏன்னா பகலில் கொடுக்குறது யார்? சூரியன். நைட்டு கொடுக்குறது சூரியன் தான். ஆனால் நிலா மூலியமாக வருது. அதே மாதிரி தான் உங்களுக்கான சந்தோஷம் இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஆன்மாவோட சாஃப்ட்வேர். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆன்மா. உங்களோட ப்ராடக்ட் வந்து இறைவன் தான் ஓனர். அவர்கிட்ட தேடு. வச்சுட்டேன்.